ஷே எப்பா விஷ்ணு பேசுகிறேன்ப்பா. எப்பா நாங்கள் விஷ்ணு பிரம்மா சிவன் 3 தலைச்சக்கரங்களை வச்சு உலக நாடு நாசம் பண்ணிட்டான். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் வச்சு நாசம் பண்ணிட்டான், அசிங்கம் பண்ணிட்டான். புரியுதா? அந்த அசிங்கத்துக்கு இப்போ அந்த அசிங்கத்தில் இப்போ நாங்களே சாட்டை அடி அடிக்கும். பூமியில் இறங்கியாச்சுல, பூமியில் இறங்கி கைலாசத்தில் அமர்ந்து கணக்கு விடுதோம். நம்ம வந்து கோமாளியாக நினைக்கான். இப்போ கண் பார்வை சாட்டையில் விட்டாச்சுன்னா முனியப்பா அடிச்சிடுவான். அவன் அடிக்கிற வேறு, அவன் அடிப்பான். இப்போ நாங்களும் இங்கேருந்தே கண் பார்வையில் 3 பேரும் சாட்டையிட்டே எரிஞ்சிருவோம். அங்கேருந்து எரிஞ்சிருவோம். ஒவ்வொருத்தன் கண்ணுலேயும் 3 ஒரு சாட்டை இருக்கும். அடி கண் அப்படியே அந்த காய்ச்சல் வரையில் கோவப்பழமாக அப்படியே பிதுங்கி அப்படியே முண்டக்கண்ணு மாதிரி வருவான். முண்டக்கண்ணு மாதிரி ஆணும் பெண்ணும் வரும். புரியுதா? கண் சாட்டை அடி போட்டாச்சு. கண் சாட்டை அடி நிறையா ஓடும் கணக்கு. இதோட கண் பார்வையில் கண் பார்வை வச்சு தானே பூமியை பாழாக்குதான். கண்டார ஒளிமே பூமியை பாழாக்குதான், ஜாமியை பாழாக்குதான், பூரா மந்திரத்தை ஓதுதான். என்ன அசிங்கம் பண்ணணுமோ அத்தனை அசிங்கம் பண்ணி கண்டார ஒளிமே பாழாக்கிட்டான்ப்பா. அதனால் 3 சாட்டை போகுது. 3 சாட்டை போனால் ஆணுக்கு பெண்ணுக்கு போகையில் எப்படி இருக்கும்? அந்த காய்ச்சலே அந்த முண்டை கண்ணை 2 கண்ணை அப்படியே வீங்க விட்டு அப்படியே 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 தடவை விடுவார். தடவுடா இப்போ கணக்கு விட்டுருவார். அது வருஷம் வரும். அது என்றைக்கு வருதோ அது அவர் கடவுளில் டைம் பார்த்து அடிச்சிடுவார். விட்டுருவார். அந்த காய்ச்சி விட்டோன்னே கண் பூரா பிதுங்கி போய் அலையும். வெளியில் முண்டக்கண்ணு மாதிரி அலையும். ஒரு கழுதி ஆணும் பெண்ணும் முண்டக்கண்ணு மாதிரி போகும்பா. 10 கடவுளை நினைப்பான். கடவுளை காப்பாற்று. கண் இப்படி போதேனுமா 2 கண்ணாக வச்சு இத்தனை பூமியை அழித்து சாமிகளை அசிங்கம் பண்ணி 3 மதத்துக்காரன் முக்காடு தொப்பி தாடி கிறிஸ்டின் இந்த பேக இந்து மதத்துக்காரன் 3 மதத்துக்காரன் அசிங்கம் பண்ணிட்டான். 2 ஒளி மனம் போட்டு அடி சாட்டை. நீ ஒரு சாட்டை வாங்கிக்கோ. எங்கள் அண்ணங்கிட்ட ஈஸ்வரங்கிட்ட வாங்கிக்கோ. 3/4 சத்தியம் எங்கள் அண்ணன்ட்ட ஒரு சாட்டை வாங்கிக்கோப்பா. 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு சாட்டை வாங்கி அடிங்க. சும்மா கண்ணிலே அடிங்க. கண்டார ஒளிமே எப்படி வராமல் தடவிட்டு வராமச்சா. வடக்கேருந்து அந்த கேமரா அங்கெல்லாம் வடக்கேருந்து ஓடுது. அங்கேருந்தே வீசிக்கிட்டு வரானா இங்கே கைலாசத்தில் கண்டார வழி அடி கண்ணுலேயே அடி. கண்ணு வீங்க தெரிச்சு போனோம். முண்டக்கண்ணு அந்த காய்ச்சல் விடுவாருப்பா. காய்ச்சல் வரும். அந்த நேரம் தெரிச்சு ஓடுவான். 3/4